ஹரே கிருஷ்ணா. எல்லா பக்தர்களுக்கும் நமஸ்காரம். இன்று உபன்யாசம் வழங்க இருப்பவர் ஹர் கிரேஸ் சாந்தி தாயினி மாதாஜி. சாந்தி தாயினி மாதாஜி. हरे कृष्णा प्रभु ஹரே दंडवत. கிருஷ்ணா மாதாஜி. நீங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணிப்பீங்களா? இல்ல பிரபு, நான் ஜஸ்ட் ப்ரொஃபஷனல் தான், ஒண்ணும் ஓகே, இல்ல. தென் ஐ வில் ஷேர் த ஸ்கிரீன். சரிங்களா? ஹரே யா, கிருஷ்ணா. எஸ், ஹரே கிருஷ்ணா. எஸ் மாதாஜி, ப்ளீஸ் ஸ்டார்ட். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பன்னு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தாள் நற்பாமாலை சூடிக் கொடுத்தாளை சொல்லு சூடிக் கொடுத்த சுடர்கொடியை தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாய் நாடி நீ வேங்கடவர்க்கு என்னை விதி என்ற இம்மாற்றம் நாம் கடவா மன்னமே நல்கு. பிரபுபதா கி ஜெய், குருமராஜ் கி ஜெய். இன்னைக்கு பாசுரம்: உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கழ் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான் செங்கற் பொடிக்கூரை வெண்பல் தவத்தவர் தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார் எங்களை முன்னம் எழுப்புவான் வாய் பேசும் நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய் சங்குடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையின் பங்கையக் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். இது ஒரு அருமையான பாசுரம். இதுல வந்து பாசுரம் 5லேருந்து 15 வரைக்கும் ஆண்டாள் வந்து 10 பாகவத பெண்களை வந்து துயில் எழுப்புறா. இதுல வந்து 14வது பாசுரம் இன்னைக்கு 9வது பெண்ணை துயில் எழுப்புறா. இந்த பெண் எப்படிப்பட்ட பெண்ணுனாக்கா, அவள் வந்து ரொம்ப ப்ரீச்சிங்ல, அதாவது பிரசங்கி, தலைவர், வந்து ஹெட் ஆஃப் ஆல் த பிரசங்கி ஆல்சோ. அப்போ அவள் என்ன பண்றா அப்படின்னாக்கா, அவள் வந்து தூங்கிட்டு இருக்கா. இந்த ஆழ்வார்கள் வந்து இந்த 10 பாசுரத்துல எழுப்புற எல்லா எல்லா கோபிமார்களும் ஆழ்வார்களோட ஒரு அவதாரமாக ஆல்சோ கொள்ளப்படுகிறது. அதனால இந்த 10 பாசுரத்துல எழுப்புற எல்லா கோபிமார்களும் அவர்கள் இருக்கிறது கிருஷ்ண சம்ஸ்லேஷனத்துல இருக்கிற ஒரு நித்ரை. அது நம்மள மாதிரி ஒரு மானுட நித்ரை இல்லை. அது ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அவளை என்ன சொல்றா அப்படின்னாக்கா, ஃபர்ஸ்ட் போயிட்டு அவளை எழுப்புறதுக்கு போறா. எழுப்ப போன உடனே அந்த ஆய்ச்சி தூங்குறாளே, அந்த ஆய்ச்சி, அந்த 14வது பாசுரத்துல வர 9வது ஆய்ச்சி, அவள் என்ன சொல்றான்னா, என்னை எழுப்புறதுக்கு எல்லாரும் வந்துட்டேளே, இப்போ விடிஞ்செடுத்து அப்படின்றதுக்கு என்ன வந்து உதாரணம், என்ன வந்து இருக்கு உங்ககிட்ட, என்ன வந்து இது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. அப்போ அவ சொல்றா, ஆமாம்மா விடிஞ்சுடுத்து, நீ பார்க்குறியா, இன்னும் என்ன ஆச்சு, இப்போ வந்து செங்கழுநீர் பூவெல்லாம் வந்து மலர்ந்து விட்டது, ஆம்பல் பூவெல்லாம் வந்து அதோடைய முகம் குறும்பி விட்டது. அப்ப இந்த 2 பூவும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். செங்கல் நீர் பட்டு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம்ல, செங்கல்பட்டு, அந்த இடத்துல ஃபுல்லா செங்கல் நீர் பூக்கள் இருந்ததா வரலாற்று சான்றுகள் இருக்கு. ஸோ அந்த செங்கல் நீர் பட்டு அப்படின்ற இடத்துல செங்கல் நீர் பூக்கள் நிறைய இருந்தது. இது ஒரு வகை தாமரை பூவோட வகை. சிகப்பு கலர்ல இருக்கும். அது சூரியனை பார்த்தா மலரக்கூடியது. ஆம்பல்ன்றது வந்து ராத்திரியில மலரக்கூடிய மலர். அது வந்து சந்திரனை பார்த்தா கூம்பி போயிடும். இதை பார்த்தா தெரியலையாமா உனக்கு விடிஞ்சுடுத்துன்னு, எழுந்துக்கோ அப்படின்னு சொல்றா. மதி நோக்கி அலர்வீத்த ஆம்பல், மதினாக்கா இங்க சந்திரன், சந்திரனை பார்த்த உடனே தான் அது வளரும். அப்போ வந்து ஆம்பல் வாய் கூடிடுத்து, இதை பார்த்தா தெரியலையா, நீ எழுந்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் எழுப்புறதுக்கு வரா. எழுப்புறதுக்கு வரும்போது இவள் என்ன சொல்றா, அந்த நங்கை, அங்க இருக்கிற நங்கை, தூங்கிட்டு இருக்கல, என்ன சொல்றா, இதெல்லாம் வந்து நீங்க சும்மா சொல்றேன், என்னை எழுப்புறதுக்கு வேண்டி, என்னை பார்க்கறதுக்கு வந்ததுனாலையும் கிருஷ்ண சம்ஸ்லேஷனம் உங்களுக்கு கிடைக்க போறதுன்றதுனால ஆர்வத்திலையும் உங்கள் மகம் மலர்ந்தது, என்னை பார்க்காததுனால உங்கள் வாய் கூம்பினது, உங்க முகத்துல நடக்கிற ஒரு இதை வந்து நீங்க வந்து தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவ சொல்றா, அதுக்கு கூப்பிட வந்த ஆண்டாள் கோஷ்டிகள் சொல்றா, இல்லம்மா நாங்க தப்பா புரிஞ்சுக்கல, நாங்க சொல்றது தடாகத்துல இருக்கிறது, எங்க முகத்துல இருக்கிற முகமலர்ச்சி அல்ல, தடாகத்துல இருக்கிற ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு ஒரு காட்சியை தான் நாங்கள் சொல்கிறோம். தடாகத்தில் இது நடக்கிறது அப்படின்னா அது அப்படியும் இல்லை அப்படின்னு அவள் வந்து இது பண்ணுறா. இவாள்லாம் வந்து நல்ல பிரசங்கிகள். ஆக்சுவலாக திருக்குறளில் வந்து ஒரு ஒரு திருக்குறள் உண்டு. அதில் வந்து எவ்வளோ தூரம் வந்து பகவானை பற்றி பிரசங்கிக்கும் போது எப்படி பிரசங்கிக்கணும் அப்படின்னா, சொல்லுக சொல்லை பிரிதோர் சொல் அச்சொல் வெல்லும் சொல் இன்மை அறிந்து. அதை விட வெல்ற சொல் வேற சொல் இல்லாத மாதிரி ரொம்ப அழகா பேசக்கூடிய பாகவத உத்தமர்கள் இவாள்லாம். அப்ப வந்து இவ என்ன பண்றா, சரி ஓகே இப்படி சொல்றியா, நான் இப்ப என்ன பண்ணணும் அப்படின்றா. நீ எழுந்து வா, நம்மளாம் வந்து பாவை நோன்பு இருக்கிறதுக்காக பேசியிருக்கோம் இல்லையா, எழுந்து வா அப்படின்றா.
தென் அவ சொல்றா, இல்ல இப்ப வந்து நீங்க வந்து என்ன பண்ணிருக்கேன்னாக்கா என்னை எழுப்புறதுக்கா இந்த மாதிரி செங்கல் நீர் போர் மலர்ந்தது, ஆம்பல் விரிந்தது அப்படின்லாம் ஆம்பல் கூடி கூவியது அப்படின்லாம் சொல்றேன் இல்லையா? அது வந்து எஸ்- நேத்திக்கு இரவு ஃபுல்லா பகவானை நினைச்சுட்டே பகவத் பிரார்த்தனையிலேயே கிருஷ்ண ஞானத்திலேயே நீங்கள்லாம் வந்து தடாகம் பக்கமா போயிருப்பேள் நேத்தி ராத்திரி. இன்னைக்கு விடியல, இன்னும் நேத்து ராத்திரி போயிருப்பேள். அந்த இடத்துல வந்து தாமரை மலர்கள்லாம் மலர்ந்திருந்திருக்கு. அதை நீங்க உங்க மலரவே இல்லை, அதெல்லாம் நீங்க உங்க கையால பிரிச்சிருக்கள். இந்த பார்த்தசாரதி கோயில் வாசல்ல ரொம்ப அழகா பிரிப்பார் அவர் தாமரையை மொட்டை, அந்த மாதிரி நீங்களே கையால பிரிச்சிருக்கள். அதே மாதிரி அந்த தாம்பல் மலர்கள், அந்த மலர்கள் வந்து கூம்பினத்துக்கும் நீங்களே தான் அதை வந்து மூடி இருக்கேள். நீங்களே பிரிச்சு நீங்களே மூடி ராத்திரி ஃபுல்லா கிருஷ்ண உணர்வுலயே இருந்து பண்ணியிருக்கேள் இல்லையா? அதுதான் உங்களுக்கு இப்படி தோன்றுறது அப்படின்றா. இல்லம்மா அதுவும் இல்ல, உங்கள் புழக்கடை அப்படின்றா. இவளுக்கு கோவம் வந்துடுத்து. எப்பவுமே வந்து இவாள்லாம் வந்து கூடி இருந்து குளிர்ந்தேலோர் எம்பாவாய் நீ எல்லாருமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் அரவணைச்சுண்டு சந்தோஷமா இருக்கக்கூடியவா. அவள் என்ன சொல்லிட்டா பார், நான் 2 வாட்டி சொல்றேன், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்கிறது. அதனால உங்கள் புழக்கடை, இது நம்மள நம்மளவா எல்லாரும் சேர்த்துக்காம உங்கள் புழக்கடை தோட்டத்திலயும் இப்படிதாம்மா நடக்கிறது. நீங்களோ வாசல்ல இருக்க, உங்களுக்கு எப்படி தெரியும் எங்காத்து தோட்டத்துல வந்து இந்த மாதிரி தாமரை மலர்ந்ததோ அல்லி கூம்பியது அப்படின்னு உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னாக்கா, எல்லார் வீட்டிலையும் லோக்கத்திலேயே நடக்கிறது தானம்மா உனக்கும் நடக்கும் அப்படின்றா. அதனால உங்கள் உங்கள் வீட்டு புழக்கடையிலும் இந்த மாதிரி நடந்தது அப்படின்றா. இது வந்து ரெண்டாவது பாட்டுல வந்து அவ சொல்றது வந்து செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர். இது வந்து எப்படி அப்படின்னாக்கா, செங்கல் அதாவது காவி வேஷ்டி உடுத்திய செங்கல் பொடியில வந்து வெள்ளை வேஷ்டியை நினைச்சுதான் அவ வந்து காவி கட்டிப்பா சன்னியாசிகள். அப்ப வந்து கலர்லாம் கிடையாது, ஆர்டிபிஷியல் கலர்ஸ் எல்லாம் கிடையாது, நேச்சுரலா இப்படிதான் கலரிங் பண்ண ஆரம்பிப்பா. அந்த மாதிரி கலர் பண்ணின்னு ஒரு காவி உடுத்தியவரெல்லாம் வந்து சங்கிடுவார் போகின்றார். சங்குன்னா சலாக்கா, 2 விதமா இதை வந்து பொருள்படுத்துறா பெரியவாள்லாம். சங்குன்னா சலாக்கா, சாவி. சாவி போட்டு திறக்கிறதுக்காக அவள்லாமே போயிட்டா. வேற வேற பகவானுக்கும் இது வணங்கக்கூடிய அவர்கள் எல்லாருமே போய்விட்டார்கள். அதனால நீயும் கிளம்புமா, நீயும் கிளம்பி நம்ம போகலாம் அப்படின்றா. இன்னொரு விதம் என்ன சொன்னா, வெண்பல் தவத்தவர் அப்படின்னாக்கா, அவ ஏன் வெண்மையான பற்களை உடையவர்களா இருக்கான்னாக்கா, அவளோட பற்கள் வந்து தமோ குணத்தை சத்துவ குணத்தை காட்டுறது, அதனால அதை உள்ள வச்சுட்டு இருக்கலாம். அதே மாதிரி அவளோட காவி உடை வந்து தமோ குணத்தை காட்டுறது, அதனால அது வந்து சத்துவ குணத்தை காட்டுறது, அதனால வந்து அவளை வந்து சத்துவ குணத்தை உள்ள வச்சு தமோ குணத்தை வெளியில வச்சிருக்காளாம். சாரி, அப்படி அதனால வந்து இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு. இன்னொரு விதமா எப்படி சொல்றா அப்படின்னாக்கா, இவர்கள்லாம் வம்பத்த தவத்தவர். அவளுக்கு வந்து ஒரு வம்பும் கிடையாது, வம்பு பேச மாட்டா. வம்பு அத்த தவத்தவர். அவ பகவானை பத்தி மட்டும்தான் பேசுவா அவளோட வாய். அவளே வந்து கிளம்பி போயாச்சு, இப்ப வைஷ்ணவனா இருந்து நம்ம எழுந்துக்கப்படாதா, எழுந்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. அடுத்தது வந்து நான் அவள் வந்து சொல்லும்போது, நீ வந்து நாணாதாய் நாவுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இவள் தான் வந்து எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கா, நான் உங்களுக்கெல்லாம் முன்னாடி எழுந்து உங்களை எல்லாம் எழுப்பி துயில் எழுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொன்னவள் இவள் தூங்கின்னு இருக்கா. அவள் சொல்றா, உனக்கு வெக்கமா இல்லையாம்மா, நீ தானே சொன்ன, நீ தான் எங்களுக்கெல்லாம் தலைவி, நீ தான் பெரிய பிரசங்கி, பெஸ்ட் ப்ரீச்சர், நீ எழுந்து எங்களெல்லாம் எழுப்புறேன்னு சொன்னியே, இப்ப நீ லேட்டா எழுந்துட்டு இருக்கியே, இது எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாவா. அதுக்கு அவ சொல்றா, நாவுடையாய், நல்ல பேச்சு திறமை. நாவுடையாயையும் 2 விதமா அர்த்தம் சொல்றா பெரியவாள்லாம். அதுல வந்து 2 விதத்துல நாவுடையாய். அதுல என்ன சொல்றான்னா, பாம்பனையார்க்கும் தன் பாம்பு போல் நாவிரண்டும் ஆயிற்றே. பிகாஸ் பாம்பனையில படுத்துட்டு இருக்கிறவர் யாரு? திருவரங்கத்தான். திருவரங்கத்தானுக்கு வந்து அவர் பாம்பனையில படுத்துட்டு இருக்கிறதுனால பாம்புக்கு ரெட்ட நாக்கம். அந்த மாதிரி உனக்கும் ரெட்ட நாக்கு போல இருக்கு. எழுந்துக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப எழுந்துக்க மாட்டேங்கிற பத்தியா, அதுல இருந்து நன்னா தெரியுது உனக்கும் ரெட்ட நாக்கு போல இருக்கு. பிகாஸ் உன்னோட என்ன சொல்றது, நீ அந்த மாதிரி ஆளுகளோட பழகிருக்க, கிருஷ்ணனோட பழகினா உனக்கும் அந்த மாதிரி ஒரு இதுதான் தோணும் போல இருக்கு. அதனால நீ சொல்லிட்டு மாத்திர பத்தியா இப்ப அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்னொன்னு வந்து நாவுடையாய், நீ வந்து ரொம்ப நல்ல அருமையான இனிமையாக பேசக்கூடிய நாவன்மை உடையவர். யார் மாதிரி அப்படின்னாக்கா, ஆஞ்சநேயர் மாதிரி. கிஷ்கிந்தாக்குள்ள நுழைஞ்ச உடனே ராமலக்ஷ்மணர் சீதையை பிரிஞ்சு அந்த துயரத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தது நம்மளோட சிறிய திருவடியான ஆஞ்சநேயர் தான். அப்போ வந்து அவர் சொல்றார், யார் இச்சொல்லின் செல்வன், சொல்லின் செல்வன் அப்படின்னு ராமபிரானே பட்டம் கொடுத்தவன் ஆஞ்சநேயர். அந்த மாதிரி ஒரு இனிமையான சொல்வன்மை உடையவளா இவள். அதை பத்தி சொல்றா. அதே மாதிரி நம்ம இவர் லோகசாரங்க முனி மேல இருந்த முனிவாகனரா இருந்தவர் இல்லையா, அவர் கூட பாணர்,
பாணர் பேசும்போது கூட அவர் வந்து மொத்த ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற பகவானை மொத்தமே 10 பாசுரத்தில் வர்ணிச்சிட்டார். அவரால் வந்து அந்த மாதிரி சுருங்க சொல்லி விரிந்த பரமாத்மாவான விரிந்த பகவானை சுருங்க சொல்லி நமக்கெல்லாம் வந்து என்ன சொல்றது, கிருஷ்ண லோகத்துக்குள் நம்மளை கூட்டின்னு போகக்கூடிய சக்தி படைந்தவர் அந்த பாணர். அந்த மாதிரி ஒரு வம்சாவளியில வந்த பெண்ணானத்தினால இவளுக்கும் அந்த மாதிரி பேச திறமை இருக்கு. அதே மாதிரி மற்ற கோபிகளும் இவளை நம்பின்னு இருக்காளாம். ஏன்னா கிருஷ்ணாவாத்துக்கு போனோம்னாக்கா, கோலோகத்துக்கு போனோம், கிருஷ்ணாவாத்துக்கு போனோம்னாக்கா நிறைய தடைகள் இருக்க சான்சஸ் இருக்கு. நீங்க யாருன்னு கேட்பா, நீங்க ஏன் வந்தேன்னு கேட்பா, உங்களுக்கு என்னத்துக்கு இப்ப என்னோட மகனோட கல்யாணம் பண்ணிக்கணும்னு கேட்பா. எல்லாரும் கேட்கும்போது நாவுடைய பெண் ஒத்தி வேணும் இல்லையா? அந்த மாதிரி தன்னை அறிமுகப்படுத்துற பெண் வந்து ஒரு நாவுடையவளா நல்லவளா இருக்கணும், பகவானை பத்தின அத்தனை விஷயங்களும் தெரிஞ்சுக்கணும், பகவானை பத்தின ஈடுபாடு இருக்கணும். அதனால இவளை நாவுடையாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அதே மாதிரி சங்கிடுவான் போகின்றாரையும் 2 விதமா சொல்றா. ஒண்ணு வந்து சலாக்கா, சங்குன்னா சாவி, சலாக்கா சங்கு எடுக்கிற இடத்துக்காக, சாவி எடுத்துக்கிறது போடுறதுக்காக அங்க போறான்னு. இப்பவும் திருப்பதியில வந்து கோவிலை பூட்டிட்டு சாவியை வந்து ஒரு வைணவர்கிட்ட கொடுத்துருவா. அந்த வைணவர் ஸ்தலத்திலேருந்து தான் அந்த சாவி வந்து திருப்பி மறுநாள் காத்தால போகும். அதனால அந்த சாவி வந்து போடுறதுக்கு போறா. இன்னொன்னு வந்து வைஷ்ணவ ஸ்தலங்கள்ல சங்கு முழக்கத்தோட தானே பகவானுக்கு ஹார்த்தி எடுப்பா. அதனால காலையில நடக்கிற அந்த மங்களஹார்த்திக்கு சங்கம் போடுறதுக்கும் சங்கு போடுறதுக்கும் உண்டான அந்த பிரஜை பகவானை பார்க்கறதுக்கு கோவிலுக்கு போயிட்டா இப்படின்னும் அர்த்தம் எடுத்துக்கலாம். இது ரெண்டு விதமான அர்த்தம் எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு விதத்துல வந்து செங்கற்பொடி கூரை வெண்பல் தவத்தவர், அதுக்கும் இன்னொரு விதமான அர்த்தமும் சொல்றா. அது என்னன்னாக்கா, ராத்திரி எல்லாம் வந்து புலனின்பகள்ல ஈடுபட்டுட்டு என்ன சொல்றது, வெத்தலையெல்லாம் சுவைச்சுட்டு போகத்துல இருந்துட்டு நீ வந்து பல்லெல்லாம் கரையேறிட்டு காலையில் அந்த பல்லை துலக்கி விட்டு வெண்மையாக்கி போனார்கள். அப்படிப்பட்ட இது தமோகுணத்துல இருக்கிறவாளே எழுந்து போகும்போது சத்வகுணத்துல இருக்கிற நம்மளாம் எழுந்துக்கப்படாதா அப்படின்ற ஒரு அர்த்தத்திலையும் சொல்றா. ஸோ இந்த இந்த மாதிரி சொல்றா. அப்புறம் அவ கிட்ட நங்காய் எழுந்திராய் நாணாதாய் நாவுடையாய், அதுவும் நம்ம பார்த்துட்டோம். அப்புறம் சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். அப்ப அவ கேட்கிறா, இத்தனை விஷயங்கள் சொல்றேள், நான் ஏன் எழுந்துக்கணும்னு. இந்த மாதிரி செங்கழநீர் பூ விளந்து விட்டது, ஆம்பல் பூ கூடி விட்டது, வெண்பல் தவத்தவரெல்லாம் கிளம்பி போயிட்டா, சலாக்கா சாவி போடுறதுக்காக, கோவில் திறக்கிறதுக்காக, சங்கு ஊதுறதுக்காக, பகவானை எழுப்புறதுக்காக போயிட்டா, நீ இன்னும் எழுந்துக்கலே அப்படிலாம் சொல்றேள். நான் எழுந்து என்ன பண்ண போறேன்? இப்ப நீ எழுந்துக்க சொல்றேன், நான் இப்ப எழுந்து என்ன பண்ணணும்ன்றேள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறா. அவள் சொன்னா, சங்குடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன். இது ரொம்ப அருமையான பாசுரம். இதுல வந்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நிறைய வியாக்கியாத்தா எழுதியிருக்கா அதை பத்தி. இந்த சங்குடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன்றதை பத்தி அவ்வளோ அருமையான வியாக்கியாத்தம் எழுதியிருக்காவா. அவ என்ன சொல்றா அப்படின்னாக்கா, சங்கும் சக்கரமும் ஏந்திய தடைக்கையன், விசாலமான கையை உடையவன். விசாலமான கை அப்படின்னா ஆஜானு பாகு, ஜானுன்னா முட்டி, பாகுனாக்க கைகள். முட்டிக்கு கீழே கை வர மாதிரி அவ்வளோ ஒரு ராமன் இருக்கானா. அந்த ராமனை பத்தி ரொம்ப அருமையான ராமன் தானே இங்க நம்மாழ்வார நம்பெருமாளா இருக்கார் ஸ்ரீரங்கத்துல. அந்த நம்பெருமாளை தானே ஆண்டாளுக்கு பிடிச்சிருக்கு, அந்த கிருஷ்ணன் தானே ஆண்டாளுக்கு பிடிச்சிருக்கு. அதனால அவ சொல்றா, இந்த மாதிரி வந்து சங்கோடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாயம்னு. தடைக்கையன்னா ஆஜானு பாகு, விசாலமான கை அப்படின்னு பார்த்தோம். அதாவது இதுல என்ன இது அப்படின்னாக்கா, பகவானோட அழகுல வந்து மயங்கிடுறா எல்லாரும். ஆண்டாளுக்கு வந்து எப்படின்னாக்கா, ஆண்டாள் வந்து பகவானை வந்து மணந்து கொள்ள போறா. வாரணம் 1000 இந்த இது முடிஞ்ச உடனே, இந்த நோன்பு முடிஞ்ச உடனே மணந்து கொள்ள போறா இல்லையா? அதனால அவளுக்கு வந்து தன் கணவன் எப்படிப்பட்டவன் அப்படின்றத எல்லார்கிட்டையும் சொல்லணும். தன் கணவன் எப்படிப்பட்டவன்றத சுற்றி இருக்கிற அந்த பாகவதர்களுக்கும் சொல்லணும், சுத்தி இருக்கிற அந்த வில்லிபுத்தூர்ல இருக்கிற எல்லாருக்கும் தெரியணும், இந்த மாதிரி ஒரு ஆளை இவரையாக்கும் நான் வந்து கல்யாணம் பண்ணிக்க போறேன். அதனால அவ சொல்றா, இவர் சாதாரண ஆள் இல்லம்மா, இவள் வந்து சங்கும் சக்கரமும் ஏந்திய அந்த சாக்ஷாத் மகாவிஷ்ணுவே தான், கிருஷ்ண பரமாத்மாவையே தான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். மானிடர்க்கு வாழ்வட்டேல் நான்
உய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னவளாச்சே, நீ பாட்டு யாராவது சாதாரண மானுடனுக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சீங்கன்னாக்கா நான் அதோட ஜீவிச்சிருக்க மாட்டேன்னு சொன்ன ஆண்டாள்ன்றதுனால அவள் சொல்றா. அவளோட பகவானோட அழகுல மயங்கி பகவானோட ஆபரணங்கள் என்ன, அவர் ஏந்தி இருக்கிற சின்னங்கள் என்ன, அதெல்லாம் சொல்றா. அதனால்தான் கம்பரை கூட அவர் ரொம்ப அழகா வர்ணிப்பார் பகவானை. மையோ மரகதமோ மறிகடலோ மழைமுகிலோ ஐயோ இவன் வடிவென்பது அழகிய அழியா அழகுடையான். நம்மளோட அழகெல்லாம் அழியக்கூடிய அழகு, பகவானோட அழகு அழியா அழகுடையான். அது சொன்னா ஐயோ அப்படின்னும் போது நம்ம சொல்ற ஆர்டினரி ஐயோ இல்லை. இது இது வந்து பேசி பேசி முடிய மாட்டேங்கிறதே. இவன் மையோன்னு நினைச்சேன், மரகதம்னு நினைச்சேன், மறிகடல் நினைச்சேன், மழை முகிலோ, இவன் கலர் இவ்வளோ அருமையா இருக்கே, ப்ளூயிஷ் கிரீனிஷ், அந்த கார் கொண்ட மேகம் போல இவ்வளோ கருணையோட இருக்கானே, ஐயோ இவன் வடிவு என்பது அழியா அழகுடையான். அதனால வந்து அவள் சொல்றா. இதே இதுல பெரியாழ்வார் பார்த்தேன்னாக்கா பல்லாண்டு பாடும்போது அவர் மறைச்சிக்க சொல்றார். சங்கு சக்கரத்துல மறைச்சிக்கோ கிருஷ்ணா, உனக்கு திருஷ்டி பற்றும். எல்லாரும் முன்னாடி சங்கு சக்கரத்தோ பெரியாழ்வார் கதையும் தெரியும். இப்ப நேரமின்மைக்காக நான் சொல்லல. பெரியாழ்வார் வந்து ஆண்டாளோட அப்பா. அவருக்கு வந்து குழந்தை பாவத்துல தான் பகவானை பார்த்திருக்கார். மாப்பிள்ளையா பார்க்கல, இனிமேல் தான் பார்க்க போறாரு மாப்பிள்ளையா. சோ அப்ப என்ன சொல்றாரு அவர், சங்கு சக்கரத்துல மறைச்சுக்கோ கிருஷ்ணா, நீ அப்படியே சங்கு சக்கரத்தோட லக்ஷ்மி சமேதனா அப்படி வந்து கருடாழ்வார் மேல வந்து எனக்கு வந்து காட்சி கொடுத்து என்னை வந்து நீ வந்து வாழ்த்துறத வந்து எல்லாரும் பார்த்தாக்க கண்ணு பட்டுடும். அதனாலதான் அவருக்கு பெரியாழ்வான்ற பேரே வந்தது. இவளுக்கு அப்படி இல்லை. இவளுக்கு தன்னுடைய கணவன், தன் மணாளன், தன்னுடைய அகத்துக்காரர், தன்னுடைய அகத்தில் இருக்கும் வீற்றிருக்கக்கூடியவர். அவள் அகத்தில் பகவான் இருக்க போறார், பகவானோட அகத்துல இவள் இருக்க போறா. அதனால அவளுக்கு சொல்லணும், என்னோட பகவான், என்னோட கணவன் இப்படிப்பட்டவன் அப்படின்றத சொல்றதுக்காக அவ சொல்றா. சங்கொடு சங்கொடு சக்கரம் ஏந்திய தடைக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்றா. இன்னொரு விதமா பார்த்தா இந்த சங்கொடு சக்கரம் ஏந்திய தடைக்கையன் அப்படின்றதுக்கு பாகவதத்துல நிறைய ஸ்லோகன்ஸ் வந்திருக்கு. எல்லா இடத்துலையும் பகவானை சொல்லும் போது சங்கோட சக்கரம்னு. அதே மாதிரி பகவான் பிறந்தப்பவும் 4 கையோட சங்கு சக்கரம் எல்லாம் ஏந்திட்டு தான் வந்தா. அப்பவும் என்ன பண்ணா, தேவகி வசுதேவரும் அப்பா சமத் தமத்புதம் பாலகம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லும்போது 4 கையோட நீ வந்தியே, நீ வந்து சட்டுன்னு 4 கையும் மறைச்சிடு, சங்கு சக்கரத்தெல்லாம் மறைச்சிடு, உன்னை வந்து ஒரு ஒரு சாதாரண குழந்தையா எனக்கு காட்சி கொடு. பிகாஸ் இங்க வந்து எல்லாருமே வந்து புல்லு பூண்டெல்லாமே வந்து கம்சனை மாதிரி ஒரு கொடூர அரக்கர்களா இருக்கா. இந்த இடத்துல உன்னை காட்டாத, நீ யாருன்னு இந்த இடத்துல காட்டாதன்றா. பட் ஆண்டாள் இருக்கிற இடம் எப்படி, ஆண்டாள் இருக்கிற இடம் தமத்புதம் பாலகம் ஸ்லோகம் போட்டிருக்கா. டைம்னால நான் சொல்ல, ஸ்ரீவத்ஸ இந்த இதுல பார்த்தேன்னா கிளீனா எழுதுக்கு. மாதாஜி 15 மினிட்ஸ் இருக்கு. ஓகே. தமத்புதம் பாலகம் அம்புஜேக்ஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாக்தம் ஸ்ரீவத்ஸலக்ஷம் கலசோபி கௌஸ்துபம் பீதாம்பரம் சாந்திரபயோக சௌபகம் மகாரிய வைரூரிய கிரீட குண்டலம் துஷா பரிஷக்த சகசிரகுந்தலம். சகசிரகுந்தலம் இட்ஸ் பியூட்டி பார்லர் ப்ராடக்ட் இல்லை, அவருக்கு சகசிரகுந்தலம். அவ்வளோ பியூட்டிஃபுல்லா கேர்லி ஹேர்ஸ், சகசிரம் 1000 கேர்ள்ஸ். உத்தாம காஞ்சி அங்கத சங்கனாதிபிர் விரோச்சமானம் விசுதே வசுதேவாய்ஷதம். சோ இதுல வந்து சொல்லியிருக்கா இல்லையா, சதுர்புதம் சதுர்புஜம் 4 கரங்களோட வரா. அவள் தேவகி வசுதேவர் இமீடியட்டா சொல்றா, அதை மறைச்சுக்கோப்பா, எனக்கு வேண்டாம், அதை காட்டாத. ஏன்னா ஃபுல்லா இங்க புல்லு பூண்டுல இருந்து எல்லாமே ராட்சச ஸ்வரூபமா இருக்கு. இந்த இடத்துல வந்து உன்னோட தீட்சத்தை காட்டாத, உன்னோட பரத்துவத்தை காட்டாத, அதை புரிஞ்சுக்கிறதுக்கு உண்டான மக்கள் இந்த இடத்துல இல்லப்பா, மறைச்சுக்கோ அப்படின்னு சொல்றா. ஆனா அதே இடத்துல இன்னொரு ஆழ்வார் பாசுரத்துல நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள் வந்து காணீரோ, வந்து பாருங்கோ. நேமினாக்கா சக்கரம், சங்கும், நெய்த்தலை நேமியும் சங்கும் நிலாவிய கைத்தலங்கள், அந்த அழகான அந்த பரிபூர்ணமான அந்த தாமரை மலர் போன்ற அந்த கை தலங்களை பார்க்கறதுக்கு வாங்கோன்னு கூப்பிடுறா. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னாக்கா, எந்த சங்கத்துல பகவான் தன்னை ஃபுல்லா ஆர்ப்பரித்து காணிப்பான், எந்த சங்கத்துல பகவான் தன்னை காணிக்க மாட்டான், எந்த மனசுல பகவான் இருப்பான், எந்த மனசுல பகவான் இருக்க மாட்டான் அப்படின்றத காட்டுறதுக்காக தான் இந்த பாசுரம் எழுதப்பட்டிருக்கு. இந்த பாசுரத்துல வியாக்கியாத்தா அப்படி சொல்றா. அதே மாதிரி ஸ்ரீமத் பாகவத்துல 2.1.3ல நித்ரயா ஹ்ரியதே நக்தம் வியாவ்யேன ச வாவயாஹ திவ்ய சர்த்தேஹய ராஜன் குடும்ப பரணேன வா
இதுல என்ன சொல்றான்னாக்கா, இதுல ரொம்ப இம்பார்ட்டண்டா என்ன சொல்றா அப்படின்னாக்கா, இந்த குடும்பத்துல இருக்கிற ஆள்பட்ட ஹம், மக்கள் இருக்கா இல்லையா, அவளுக்கு ரெண்டே வேலை தானா. ராத்திரி ஃபுல்லா புலனின்பங்கள் நுகர்ச்சியில இருக்கிறது, காத்தால எழுந்தா அந்த புலன்ப நுகர்ச்சியில இருக்கிறதுக்கு உண்டான பணத்தை தேடுறது. இது ரெண்டு தான். பணத்தை தேடுறது காத்தால ஃபுல்லா, ராத்திரியில ஃபுல்லா இந்த மாதிரி ஹம், பகவான் சிந்தனை இல்லாம அவளோட சொந்த புலனுன்பத்துக்காக ஈடுபடுறது. இந்த மாதிரி இல்லாம சங்கொடு சக்கரம் ஏந்திய திருக்கையனை நம்ம பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. இதே மாதிரி ஹம், பிரம்மன் வந்து வராக அவதாரத்துல பகவானை பார்க்கிறார். இவருக்கு தெரியல இந்த மானமில்லா பன்றி, இந்த மானமில்லா பன்றிக்கு ரொம்ப அழகா வியாக்கியாத்தா சொல்றா. அதுக்கு டைமும் இல்லை, நான் அப்புறம் சொல்றேன். பகவானை கேட்கிற ஆண்டாள், மானமில்லா பன்றியா வந்தியே அப்படின்ற. அப்பதே மாதிரி பன்றி அவதாரம் எடுத்து வராக அவதாரத்துல அவ்வளோ என்ன சொல்றது, ஆஜானுபாகவா பகவான் தன்னோட ஃபுல் பரத்துவத்தை காமிச்சுட்டு தேவியை வந்து காப்பாத்துறதுக்கு, பூமாதேவியை காப்பாத்துறதுக்கு வரும்போது, அப்ப வந்து அந்த இடத்துல கேட்கிறாராம் பிரம்மா பார்த்துட்டு, உன்னை பார்த்தா நீ வந்து பன்றி அவதாரம் எடுத்திருக்க, நான் எப்படி உன்னை வந்து அடையாளம் கண்டு கொள்வேன், நீதான் பரமான அப்படின்னாக்கா, மகாவரவகோ ஸ்புட பத்மலோச்சனகா, அவரோட பத்மலோச்சனத்தை பார்த்து தான் கண்டுபிடிச்சாராம். பிகாஸ் அவர் எந்த வராகமா இருந்தாலும் மச்சமா இருந்தாலும் கூர்மமா இருந்தாலும் அவருடைய கண் அவ்வளோ நேமி, ரொம்ப அருமையா இருக்கும். அந்த கண்ணை தான் வந்து எல்லாரும் வழிபடுறதுக்கு ரொம்ப ஏங்குறா. அதே மாதிரி துரியோதனன் எடுத்துட்டா கூட, அவன் என்ன பண்றான், விதுரன் வீட்டுக்கு சாப்பிட போறான். பகவான் வந்து விதுரர் வீட்டுக்கு உணவருந்த போறார். அந்த படை நடக்கும்போது அந்த இடத்துல வந்து என்ன ஆகிறது அப்படின்னாக்கா, துரியோதனன் அவர் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு பகைவன், பகவானை வந்து பற்றி தெரியாதவன். ஆக்சுவலா துரியோதனன் சொல்றான், எனக்கு வந்து தர்மம்னா என்னன்னு தெரியும், ஆனா எனக்கு அதை வந்து பின்பற்ற வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு துஷ்டன். தர்மம் தெரியாது, எனக்கு மூளை இல்லை அப்படின்னு சொல்றவன கூட நம்பிடலாம். எனக்கு தர்மம்னா என்ன நன்னா தெரியும், ஆனா எனக்கு அதை பின்பற்றுறதுல ஒருவித அவா இல்லை அப்படின்னு சொல்றவன் துரியோதனன். அவனே பகவானை கூப்பிடும் போது விதுரராத்துக்கு சாப்பிட போகும்போது அவன் என்ன சொல்றான், ஹே புண்டரீகாக்ஷா, ஈவன் என்ன சொல்றது, தன்னோட பகைவனான கூட மறைக்க முடியாத ஒரு அழகுன்னா பகவானோடைய கண்ணழகு. அதுதான் வந்து சொல்றாங்க. சோ அப்படிப்பட்ட பங்கையர் கண்ணானை பாடேலோர் என்பாவாய்னு பாகவதத்துல நிறைய ஸ்லோகம் வருது. குந்தி ஸ்துதியில வருது, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஸ்லோகம், நம பங்கஜநாபாய. இது வந்து பாகவத ஸ்லோகம் 1.8.22லையும் 10.59.26லையும் ஸ்லேம் ஸ்லோகம் தான் வரும். ஒன்று வந்து குந்தி ஸ்துதியா வரும், இன்னொன்று வந்து பூமாதேவி சொன்னதா வரும். சேம் ஸ்லோகம் தான். நம பங்கஜநாபாய நம பங்கஜமாலினே நம பங்கஜ நேத்ராய நமஸ்தே பங்கஜாங்கிரியே. இதுலேயும் அவருடைய பங்கஜ நேத்திரத்தை பற்றி அவ்வளோ அழகாக சொல்லியிருக்கா. இன்னொன்று வந்து பூமேருவாச்சா, ஸ்ரீமத் பாகவதம் 10.59.25ல இருக்கு. நமஸ்தே தேவ தேவேஷா சங்க சக்கர கதாதரா பக்தானுச்சோ பாத்தாய ரூபாய பரமாத்மனே பரமாத்மன் நமோஸ்துதே. இதுலேயும் வந்து சங்க சக்கர கதாதரா அப்படின்னு சொல்றா. ஆக்சுவலா பகவானுக்கு 5 பாஞ்சாயுதங்கள் உண்டு. சங்கம், சக்கரம், கதை, நத்தம்னு ஒரு வாள், அண்ட் தென் சார்ங்கம். அவர் சார்ங்க பாணி இல்லையா, சார்ங்கம்னா வில்லு, வில்லு வச்சுட்டு இருக்கிறதுனால அவருக்கு சார்ங்க பாணி. இந்த ஆயுதத்துல எங்க பார்த்தாலும் பகவானுக்கு 3-4 தான் தெரியும். வெரி ரேர்லி நம்ம வந்து 5 பஞ்சாயுதம் நம்ம பார்க்கும்போது சொல்றேன், பகவான் வச்சுட்டு இருக்கார். இந்த நத்தத்தை மிஸ் பண்ணிடுவோம் பார்க்கும்போது. ஸோ இதெல்லாம் பார்க்கணும், பார்த்தாதி கேசமா பார்த்தாதான் பகவான் வந்து அவருடைய ஃபுல் ஸ்வரூபத்தையும் நம்ம கிட்ட காட்டி அப்படியே கவர்ந்து எடுத்துருவார். அதே மாதிரி தான் திருப்பாணாழ்வார் கூட பாடுறார் இல்லையா, கரியவாகி புடை பிறந்து மிளிர்ந்து செவ்வரி ஓடி நீண்ட இந்த காருண்யம் வந்து நீண்டுட்டே போகுமா காது வரைக்கும். பிகாஸ் அத்தனை பக்தர்களை ரட்சிக்கணுமே, நீண்ட அப்பெரியவாய கண்கள் என்னை பேதமை செய்ததுவே அப்படின்னு திருப்பாணாழ்வார் பாடுவார். இந்த கண்ணழகை மட்டும் பேசணும்னா அவ்வளோ பாசுரம் இருக்கு, அவ்வளோ விஷயங்கள் இருக்கு இந்த கண்ணழகை பேசுறதுல. அப்புறம் இதுல வந்து மெயினா வந்து பகவான் வந்து எப்படி வந்து பக்தர்களை ஆட்கொள்றார். இதுல இந்த பக்தர்களை ஆட்கொள்ளும் போது அவர் எத்தனை சுலபனா, அவன் சுதந்திரன், அவனை யாரும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனா சுலபனா வந்து பகவான் வந்து எப்படி ஆட்கொள்றார் தன்னுடைய பக்தர்களே அப்படின்றத பத்தி.
இதுல வந்து இன்னொரு விஷயம், இதுல வந்து உட்புரை உள்ளுரை அர்த்தம்னு ஒண்ணு இருக்கு. சுவாபதேய அர்த்தம். அது வந்து சுபாவம், அந்த பாசுரத்துக்கு உள்ள சுபாவத்தை, ரியல் சுபாவம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, உள்ளுரை பொருளை அறிந்து கொள்வதற்காக. இந்த ஜீவன்கள்லாம் வந்து கட்டுண்ட ஜீவன்கள் இல்லை. 10 பாசுரத்துல வர எல்லாருமே ஆழ்வார்களை வந்து ரெப்ரசன்ட் பண்றவா. அவளுக்கு வந்து அவ தூங்குவதும் துயில் எழுவதும் நம்மளை போல இல்லை. அவ வந்து பகவத் கிருஷ்ண சம்ஸ்லேஷனத்துல இருக்கா. அதுலதான் பகவானே நினைச்சுதான் தூங்குறா, பகவானே நினைச்சுதான் எழுந்துக்கிறா. ஸோ அவ வந்து இந்த பாசுரங்கள் பாடும்போது போதும் ஜீவாத்மா, ஆர்டினரியா இருக்கிற நம்மளை பாரு இருக்கிற ஜீவாத்மா, கட்டுண்ட நிலையில இருக்கிற ஜீவாத்மா கிட்ட சொல்றாளாம், எழுந்துருங்கோ எல்லாரும், கர்ம வாசனை, ஆம்பல் பூ இருக்கு, அல்லிப்பூ இருக்கு, அந்த மாதிரி கர்ம வாசனையே பிடிச்சின்னு வீட்டு உள்ளேயே உட்காந்துட்டு இருக்காதேள், எல்லாரும் எழுந்து வாங்கோ. பங்கையர் கண்ணனான நம்முடைய பகவான் ஸ்ரீ திருவரங்கத்து பெருமாளை, ரங்கநாதனை தரிசிக்கிறதுக்கு எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. அவர் எனக்கு மட்டும் கணாளன் இல்ல, இங்க இருக்கிற எல்லா ஜீவத்துக்கும் அவன்தான் மணாளன் இல்லையா? நம்ம அப்படித்தானே, அவரு தான் வந்து புருஷன், நம்ம எல்லாருமே வந்து ஸ்ரீகள், நம்ம எல்லாருமே வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன சொல்றது, எட்டர்னல், எப்பவும் இருக்கக்கூடிய ஒரே பரம புருஷன் யாரு பார்த்தாக்க பகவான் தான். அதனால அவனை வந்து பிரார்த்தனை பண்ணிக்கிறதுக்கு நீங்க எல்லாரும் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜீவத்தை வந்து எழுப்புற மாதிரி ஒரு ஒரு பாடல் தான் இது. அதே மாதிரி இவள் வந்து பெரிய போதகி. இவள் வந்து இந்த ஆய்ச்சி யார் எழுப்பப்படுறாளோ அவள் வந்து பெரிய போதகி. அவளை கூட்டின்னு போனாதான் நம்மளால வந்து உய்ய முடியும், பகவானுடைய சரணாரவிந்தத்துக்கு வரைக்கும் போக முடியும், உய்ய முடியும் அப்படின்றதுனால இவளை கூப்பிட்டின்னு போறா. வில்லாட்டா இவளை கூட்டின்னு போக மாட்டா இல்லையா? அதே மாதிரி இவளும் வந்து ஒரு ஆச்சாரியன்தான். அந்த எழுப்பப்பட போறிய 9வது பாகவத பெண்ணும் ஒரு ஆச்சாரியன்தான். அதனாலதான் அவள் என்ன சொல்றா, நாவுடையாய், உனக்கு எது ஜிஹ்வா, உன்னோட நாக்கு தான் உனக்கு வந்து ஸ்ட்ரென்த். எதுக்கு? பிகாஸ் 24 மணி நேரமும் பகவானை பத்தி பேசிகிட்டே இருக்க இல்லையா? அதனால உன்னோட நாக்கு தான் உனக்கு மூலதனம், உலகத்துல இருக்கிற எல்லாருக்கும் அதுதான் மூலதனம். அதனால இப்படிப்பட்ட ஒரு பாகவத உத்தமலை நம்ம கூட்டிட்டு போகணும் நம்மளோட, அப்படின்றது தான் உள்ளுரை பொருள். அதே மாதிரி இன்னொரு விஷயம், நான் பிகாஸ் நம்மளோட சம்பிரதாயத்தில் இஸ்கான்ல நமக்கு வந்து ஒரு ஆண்டாள் இருக்கார் நம்மளோட. யாராவது கெஸ் பண்ண விரும்புகிறீங்களா? நம்மளோட இருக்கிற ஒரு ஆண்டாள் யாரு? 10 ஆழ்வார்களும் மதுரகவி ஆழ்வாரும் ஆண்டாளும் சேர்ந்த ஒரு ஸ்வரூபம் இருக்கு நம்மளோட இஸ்கான்ல. அந்த ஸ்வரூபம் யார்? நன் அதர் தென் நம்மளோட பிரபுபாதா. பிரபுபாத் கி ஜெய். அந்த பிரபுபாதர் வந்து என்ன பண்ணார்? இது வந்து என்னோட புத்தி கேட்டிய ஒரு சிறிய கம்பேரிசன். ஒரு அது என்ன சொல்றது, நான் அதை வந்து உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஜீவ் ஜாகோ ஜீவ் ஜாகோ கௌரா சந்த் போலோ அப்படின்னு சொல்லிட்டு, இது பக்தி வித்யாரத் தாக்கூரோடது. அந்த மாதிரி நம்மள மாதிரி கட்டுண்ட ஆத்மாக்கள் எல்லாம் எழுந்துரு ஜாக்கிரதைன்னு ஒரு ஸ்லோகம், ரொம்ப அருமையான ஸ்லோகம் வந்து வைராகிய ஸ்லோகம்னு சொல்லிட்டு சங்கரர் எழுதியிருக்கார். ரொம்ப அருமையா இருக்கும். 10 12 ஸ்லோகம் தான், எப்பாவது டைம் கிடைச்சா படிச்சு பாருங்க. அந்த மாதிரி எழுந்துரு, இதுலயே இருந்துன்னு இதையே நுகர்ந்துட்டு இப்படியே புலன்மங்கள்ல இருந்தீங்கன்னாக்கா நீ வந்து இப்படியே தான் இருக்கணும். இதை விட்டு நீ வெளியில வரணும் அப்படின்னாக்கா நீ எழுந்திருக்கணும், உன்னோட ஆத்மா எழுந்திருக்கணும், உன்னோட ஆத்மாவோட சுய புத்தி தெரியணும். நீ யார், நீ வந்து இந்த உடம்பு இல்லை, நீ இந்த ஆத்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ஒரு சுய புத்தியில நீ வந்தாதான் நீ பகவானை உணர்ந்து கொள்ள முடியும். எழுந்துரு நம்மளாம் எழுப்பினவர். நம்மளுடைய சம்பிரதாயத்தில் இருக்கிற அத்தனை ஆழ்வார்களும் இன்க்ளூடிங் மதுரகவி ஆழ்வார் ஆண்டாளும் இருக்கிற ஒரு ஸ்வரூபமா பிரபுபாத் இருக்கார். அதே மாதிரி செய்யாதன செய்யோம். என்னது இது? 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல். பண்ணாதேல்டாப்பா, நீங்க இதுல இருந்து வெளியில வந்தால்தான் நீங்க வந்து உய்ய முடியும் அப்படின்னு நம்மளை உய்ய கொண்டார். நம்ம பரம்பரையில இருக்கிற உய்ய கொண்டார் பிரபுபாத் தான். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள் அப்படின்னு ஒரு பாசுரம் வரும். அதுல மூலமா நமக்கு என்ன சொன்னார்? இதுதான் நீங்காத செல்வம். மத்த அர்த்தம் எல்லாம் அனர்த்தம், அர்த்தம் அனர்த்தம். பஜகோவிந்தத்துல சொல்றாரு இல்லையா சங்கரர், அந்த மாதிரி அர்த்தம் அனர்த்தம், அது பின்னாடி போகாதல். வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும்பசுகள் இருக்கு இல்லையா, அதுதான் செல்வம். கோஷாலா, கோரக்ஷகம் பண்ணுங்கோ அப்படின்னு நமக்கு சொல்லி கொடுத்திருக்கார். தூயோமாய் வந்து நாம் தூமலர் தூமி தொழுது வாயினால் பாடி மனத்தினால் சிந்திக்க அப்படின்னு சொன்னார்ல. இது மூலம் என்ன சொன்னார்? நமக்கெல்லாம் அர்ச்சாவதாரத்தை எப்படி நம்ம வந்து வழிபடணும், டெய்டி வர்ஷிப், அப்புறம்
காங்கிரிகேஷனல் சாண்டிங், வாயினால் பாடி நன்ன கத்தி பாடுங்க, காங்கிரிகேஷனல் சாண்டிங் வச்சுக்கோங்க. மனத்தினால் சிந்திக்க அவர் எப்படி சொல்வாருனாக்கா, ஐ டோன்ட் வாண்ட் யூ கைஸ் டு ரீட் பகவத்கீதா, பாகவதம் ஆர் சைத்தன்ய சரிதாமிர்தா. ஐ வாண்ட் யூ கைஸ் டு ஸ்டடி, மனனம் பண்ணுங்கோ. சும்மா படிக்காதள், மனனம் பண்ணுங்கோ, மனத்தினால் சிந்திங்கோ. பகவான் யாரு, நான் எல்லாரும் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா புக்ஸும் கொடுத்துருக்குறேன். இந்த புக்ஸ் மூலமாக தான் நான் வந்து உங்களோட எல்லா எட்டர்னல் கனெக்ஷன்ஸில் எப்போ பார்த்தாலும் இருப்பேன். நீ எத்தனை பிறவி எடுத்தாலும் இந்த புக்கு இருந்தால் போகிறோம், நீ வந்து பொழைச்சுன்றலாம் அப்படின்னு சொன்ன பிரபுபாத் வந்து அதுதான் சொல்ல வர்றார். மனத்தினால் சிந்திக்க போய பிழையும் புகுதருவான் என்றவும் தீயினில் தூசாகும். நான் வந்து உங்களை பேக்டோர் மெத்தடில் நான் கூட்டின்னு போகிறேன், கோலோக் விருந்தாவன் கூட்டின்னு போகிறேன். ஆனால் நீ இதெல்லாம் ஃபாலோ பண்ணு நமக்கு சொல்லி கொடுத்த நம்ம சம்பிரதாய ஆச்சாரியர். அரி என்ற பேரரவம் உள்ளம் குளிரலையா உங்களுக்கு? காத்தால இப்படி தூங்குறேளே, 5 மணி 8 மணிக்கு எழுந்துக்கிறேளே, சூரியனை பார்த்த உடனே தான் எழுந்துப்பேளா? அரி என்ற பேரரவம் கேட்கலையா அப்படின்னு மங்களாரத்தி சொல்லி கொடுத்தார். 4:30க்கு மங்களாரத்தி இஸ்கானில் இஸ் அ மஸ்ட். அண்ட் ரீசெண்ட்லி நான் இப்போ பார்த்த பல்ராம் பிரபு வந்திருந்தார். அந்த இடத்துல மங்களாரத்தி பண்ணும்போது பயோமெட்ரிக் வச்சு அட்டெண்டன்ஸ் எடுக்கிறாளாம். அந்த மாதிரி ஒரு மங்களாரத்தி பண்ண சொல்லி கொடுத்த பிரபுபாதார். சிலப்ப திட்டியும் இருக்கார், பே பண்ணே ராஸ்கல்ஸ், உங்களோட ராஸ்கல்டம்லாம் வந்து வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன், திஸ் இஸ் வெரி பேட், யூ ஹாவ் டு கம் அவுட் ஆஃப் திஸ் மென்டல் ஸ்பெகுலேஷன்ஸ், வெளியில் வாங்கோ, எல்லாரும் வெளியில் வாங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் நாய் பெண்ணே, பேய் பெண்ணே, நீ வந்து இப்படி இருக்கியே, தூங்கிண்டே இருக்கியே அப்படின்லாம் நம்மளையும் திட்டியிருக்கார். ஸோ நம்ம சம்பிரதாயத்தில் இருக்கிற பிரபுபாதக்கு என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கங்களை சொல்லிக்கிறேன். இந்த புல் பாசுரத்தையும் இன்னும் ஒரு வாட்டி படிச்சுடலாம். இப்போ வந்து ஃபுல்லாக இதை வந்து நம்ம என்ன சொல்றது, தெரிஞ்சிருந்த உடனே ஒரு வாட்டி அந்த பாசுரத்தை பார்த்தாக்கா புரியும் இன்னும் நன்னா. எல்லாரும் பெரியவா, எல்லாருக்கும் நன்னா புரியும். உங்கள் புழக்கடை தோட்டத்து வாவியுள் செங்கல் நீர் வாய் நெகிழ்ந்து ஆம்பல் வாய் கூம்பினகான். இதுக்கு நான் நிறைய அர்த்தங்கள் பார்த்தோம். செங்கற்பொடி கூரை வெண் பல் தவத்தவர், இதை வந்து ரொம்ப அழகா வம்பத்த தவத்தவர் அப்படின்னு, வம்பில்லாதவாலும் இருக்கா அப்படின்னுட்டு. தங்கள் திருக்கோயில் சங்கிடுவான் போகின்றார். சங்கிடுவான்னு நம்ம 2 விதமா பார்த்தோம். சாவி போடுறதுக்கு போறா, சங்கநாதம் முழங்குறதுக்கு போறா. அதே மாதிரி நங்காய், இது நங்காய் ஆல்சோ ரொம்ப அருமையான வார்த்தை. நங்காய் அப்படின்னாக்கா சர்வ குணங்களும் பொருந்திய ஒருத்திய தான் நங்கை. நங்கைக்கும் நம்பிக்கும் மனநாளாம் அப்படின்னா அந்த நங்கையும் அப்படி இருக்கணும், நம்பியும் அப்படி இருக்கணும், சர்வ குணங்களும் பொருந்திய வாழா இருக்கவாளை தான் நங்கைன்னு. அதனாலதான் இவளை கூப்பிடுறா. நங்காய் எழுந்திராய், நானாதாய் நாவுடையாய், சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடைக்கையன் பங்கையர் கண்ணானை பாடேலோர் எம்பாவாய். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி, வெரி நைஸ் மாதாஜி, நிறைய ரெஃபரன்ஸ் சொன்னீங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பக்தர்களே வேற ஏதாச்சும் கருத்து தெரிவிக்க விரும்புறீங்களா? ஜஸ்ட் 2 மினிட்ஸ் இருக்கு. ஹரே கிருஷ்ணா, ஃபண்டாஸ்டிக் மாதாஜி. ரொம்ப அழகா அந்த சுவாபதேசம் பிரபுபாதத்தோட ரொம்ப அழகா வந்து சொன்னீங்க. சோ இது ஃபர்ஸ்ட் டைம் நான் கேட்கிறேன், ரொம்ப அழகா. இது வரைக்கும் நான் ராமானுஜர்த வந்து அதுதான் நான் கேட்டிருக்கேன் நானு. பட் நம்ம இஸ்கான்ல வந்துட்டு நான் வந்து ஸ்ரீ சம்பிரதாயம் தான். பட் பிரபுபாதரோட ரொம்ப இன்ஸ்பைரிங், என்ன சொல்றது, ஒரு ஃபேன். ஐ எம் அ ஃபேன் அண்ட் ஐ எம் ஆல்சோ அ டிவோட்டி. Since COVID, I am being associated with ISKCON. A very fantastic job has been done by everyone. This is a must and this is a needful at the needful. இந்த டைம்ல வந்து நமக்கு இது தேவை. கரெக்டா வந்து பிரபுபாதர் வந்து பகவான் அனுப்பிச்சிருக்கிறார். அண்ட் அவரை கெட்டியா பிடிச்சுக்கணும், பிகாஸ் he is a living example. நமக்கு இந்த யுகத்துல நம்ம எப்படி இருக்கணும்ங்கிறது வந்து ரொம்ப அழகா நமக்கு வந்து ஒரு ப்ரீகேஜி குழந்தைக்கு எப்படி சொல்லி கொடுக்கணுமோ அவ்வளவு அழகா வந்து through his books, through his devotees, through his temples, through his என்ன சொல்றது whole preaching எல்லாமே வந்து அவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு. த பெஸ்ட். நம்மள வந்து இந்த மாதிரி நம்ம இருக்கிற கண்டிஷனுக்கு நம்மள ஒழுங்குபடுத்திக்கணும்னா திஸ் இஸ் த பெஸ்ட் வே. தேங்க்யூ மாதாஜி. ரொம்ப அழகா, எனக்கு ரொம்ப திருப்தி அடிச்சு சுவாபதேசம் பிரபுபாதர்து நீங்க கனெக்ட் பண்ணி சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது, ரொம்ப திருப்தியா இருக்கு. நானும் ராமானுஜரோட பிக்கெஸ்ட் ஃபேன். ராமானுஜர் மாதிரி வைஷ்ணவத்தை உய்ய கொண்டார் வேற யாருமே இருக்க முடியாது. ஆமா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அந்த காலத்துல அங்கிருந்து காப்பாத்தி நமக்கு கிட்ட கொடுத்துட்டவர். இப்ப அடுத்து வந்து இப்ப பிரபுபாதர் எடுத்துட்டு வந்து அதை ஹரே கிருஷ்ணா. பிரபுபாதருக்கு மாதிரி ஒரு மகான புருஷனை பார்க்க முடியாது. கண்கண்ட தெய்வம் நமக்கெல்லாம். ஹரே கிருஷ்ணா. மாதாஜி ரொம்ப 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 அருமையா இருந்தது உங்க பிரவச்சனம்.
வந்து ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளோ பவர்ஃபுல்லா இருந்தது. அது அப்படியே அது ரொம்ப மனசுல கிரகிக்கிற மாதிரி ரொம்ப அருமையா பேசுனீங்க மாதாஜி. ரொம்ப 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 நன்றி. ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மேம். ஹரே கிருஷ்ணாமா. ரொம்ப அழகா எங்கேயும் நேச்சுரலா இருந்தது உங்களோட பேச்சு எல்லாமே. நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. தேங்க்யூ மேம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே ரொம்ப கிருஷ்ணா நல்லா மேம். இருந்தது. ரொம்ப பிரவச்சனம் ரொம்ப அருமையா இருந்தது. ஹரே கிருஷ்ணா. நீங்க வந்து இப்ப இத பிரபுபாதரோட கனெக்ஷன் அந்த இது ஒவ்வொரு இதுக்கு வேர்டுக்கும் கனெக்ஷன் பண்ணது அது ரொம்ப ரொம்ப அருமை மாதாஜி. ஹரி ஹரே ஹரி கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓகே, சாந்திதானி மாதாஜி, மிக்க நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மற்ற ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு ரிக்வெஸ்ட், யூ கேன் லீவ் திஸ் பேக்ரவுண்ட் ரூம் அண்ட் ஜாயின் த மெயின் ரூம். ஹரே கிருஷ்ணா. மிக்க நன்றி மாதாஜி. வாஞ்சாகல்பத்தருभ्यश्च कृपा सिन्धुभ्येव च Prabhuji, पतितानां thank you, पावनेभ्यो Prabhuji. Thank वैष्णवेभ्यो you, नमो Prabhuji. नमः. Thank you, Hare Prabhuji. Krishna. மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्णा. Hare Krishna.